அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் தஞ்சை ரகு. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா படிக்கிறீங்களா? ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம்னு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம டிஆர்பியோடைய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ண போறோம். ஸோ அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸோ எதிர்காலத்தை உருவாக்குபவர்களை தான் ஆசிரியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிரியர்களையே வழிநடத்தக்கூடியவங்க நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு சிறந்த ஒரு சாதாரண ஆசிரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லுவார். ஒரு நல்ல ஆசிரியரா இருந்தாங்கன்னா அதை விளக்கி சொல்லுவாங்க. இதுவே சரிங்களா? சோ இதுவே ஒரு சிறந்த ஆசிரியரா இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்டோடைய ஒரு மாணவருடைய மனநிலைமையை தூண்டுவார். சரிங்களா? ஒரு சிந்தனையை தூண்டி விடுவார் அப்படின்னு நம்ம சாக்ரட்டிஸ் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சோ அந்த வரிசையில ஒரு ஆசிரியர் மாணவர்கள் வழிநடத்துறாங்கன்னா, அதே மாதிரி ஒரு மாணவர் அந்த ஆசிரியர்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி வழி நடத்தக்கூடிய இதை எப்படி பண்ணுங்க, ஸ்டூடெண்ட் மனநிலைமையை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் எஜுகேஷன் ஆபீசரா இருந்து அவங்களை வழிநடத்த போறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சார் இந்த வாட்டி டிஆர்பில பிஓ கால்ஃபரே இல்ல சார், அப்ப எப்படி சார் நாங்க இதை படிக்கிறது? அப்படி கிடையாது. சோ என்னைக்கா இருந்தாலும் இந்த எக்ஸாம் கால்ஃபர் வரதான் போகுது. சரிங்களா? பட் இன் ஃபியூச்சர்ல நம்ம முன்னாடியே அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கான ஒரு விஷயத்த படிக்க ஸ்டார்ட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். நான் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு நான் எங்க கிளாஸ் எடுக்க போனாலுமே அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? வருமுன் காப்பதுதான் சிறந்ததை தவிர வந்த பின் யோசிப்பது சிறந்ததன்று. ஓகேங்களா? சோ எப்பவுமே இப்ப நம்ம கால்ஃபர் வருது வரல ரெண்டாவது விஷயம். பட் நம்மளுடைய எய்ம் பிஇஓ ஆபீசரா இருந்ததுன்னா அதுக்கான எந்த பாதையா இருந்தாலும் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறதா நம்மளுடைய வேலையாக இருக்கணும். சரிங்களா? சோ அதனால அந்த பாதை நின்று போறது, இதனால அந்த பாதை நின்று போயிருச்சு அப்படின்னு காரணங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா லூசர்ஸ் ஒன்லி சேஸ் த ரீசன் ஒரு அழகா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள்கிட்ட ஒரு மனிதன் போய் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் என்னுடைய 2026 டைரியில நான் தான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். ஆக்சுவலா அது ஒரு பேக்கரியில படிச்சேன். எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? கடவுள் போய் ஒருத்தர் கேட்டிருப்பாராம். சரிங்களா? எல்லாம் விதிப்படி நடக்கும், எல்லாம் விதிப்படி நடக்கும் அப்படின்னா நீங்க எதுக்கு கடவுள் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கடவுள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னாராமா, ஆம் எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உன்னுடைய விதி என்ற பக்கங்களை நீ திருப்பி படிச்சியா அப்படின்னு கேட்கும். நான் படிச்சு நீங்க தான் விதி போல நடக்கும்னு சொன்னீங்களே, நல்லா போய் படிச்சு பாரு. அந்த விதி என்னும் பக்கங்களில் நீ திருப்பும் பொழுது அந்த பக்கங்களில் சில பக்கங்களில் உன் முயற்சியை போல உன் வாழ்க்கை அமையும் அப்படின்னு நான் எழுதியிருப்பேன், நீ அதை படிக்கலையா அப்படின்னு கேட்டாரா. எவ்வளவு அழகான வார்த்தை பாத்தீங்களா? சோ எப்பவுமே நம்மளுடைய முயற்சி தான் நமக்கு கூலி தரும். சரிங்களா? ஆண்டவனே நமக்கு கூலி தர்றேன்னா கூட நம்மளுடைய முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னு வள்ளுவர் பெருந்தகை நம்ம பாட்டனார் சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் நானும் சொல்றேன். சோ டிஆர்பில பிளாக் எஜுகேஷன் ஆபீஸ்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. சோ அவங்க அந்த பிளாக் அந்த பகுதியையே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு மாணவருடைய நல்லது கட்டத்தை பார்க்க எப்பொழுதுமே மாணவருடைய சிந்தனை மட்டுமே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த பிஓ போஸ்டிங்க்கு செலக்ட் ஆகக்கூடியவங்களா இருக்காங்க. இன்றளவும் இருக்காங்க. ஓகேங்களா? சோ கண்டிப்பா வர இயர்ல நமக்கு கால்ஃபர் இருக்கும். சோ அதனால இப்ப இருந்தே நம்ம இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப கால்ஃபர் வரும்பொழுது நமக்கு அது ரிவிஷன் அமைஞ்சிடும். அதை விட்டுட்டு நம்ம இப்ப வேண்டாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி படிக்கும் போது அப்பதான் நீ படிப்ப. அப்ப முன்னாடியே செயல்பட்டவன் என்ன பண்ணிருப்பான்? ரிவிஷன்ல இருப்பான். அப்ப யாரு இங்க புத்திசாலித்தனமா இருக்காங்க? புரிஞ்சுதுங்களா? சோ எப்பவுமே என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய மாணவர்கள் எப்போதுமே முற்போக்கு சிந்தனையாளர்களா இருக்கணும். கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் கால்ஃபர் வரும். அந்த எக்ஸாம் கால்ஃபர்ல நம்ம பிளாக் எஜுகேஷன் ஆபீசரா ஆகணும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இன்னைக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் என்னன்னா பிஓ மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பிஓ மாஸ்டர் அப்படிங்கறத இந்த டெஸ்ட் பேட்சோடைய நேம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 43 டெஸ்டர்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ 43 டெஸ்ட், 6000 கொஸ்டின்ஸ் இதுல டிஸ்கஸ் பண்ண போறீங்க. 5 மந்த் 5 மந்த் டியூரேஷன்ல இந்த டெஸ்ட் ஷெட்யூல நம்ம கொண்டு போறோம். சரிங்களா? சோ இது எப்ப சார் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஆகஸ்ட் 2. சரிங்களா? ஆகஸ்ட் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி தன்னுடைய 17வது ஆண்டு முடிச்சு 18வது ஆண்டுல ஆகஸ்ட் 3ஆம் தேதி கால் வைக்கிறாங்க. சோ அதன் அடிப்படையில ஆகஸ்ட் 5 வரைக்குமே உங்களுக்கு ஒரு ஆஃபரும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்திருக்காங்க. சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடந்து 18வது ஆண்டு நம்ம நுழையிறோம். இதுவரை 18,000 மாணவர்களுக்கு நம்ம வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். 18,000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கோம். அதே போல இந்த பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் ரிசல்ட் வரும் பொழுதும் கண்டிப்பா இதுலயும் நம்ம எல்லாரும் செலக்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? சோ கவனிங்க. சோ இந்த டெஸ்ட் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலயுமே நமக்கு அவைலபிள் உண்டு. பாருங்க. சோ இந்த தேர்வு எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. வாரத்துக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகள்ல இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஞாயிறு மற்றும்
புதன்கிழமைகளை இந்த தேர்வை வந்து நடத்துறாங்க. சோ சேர்க்கை என்னைக்கு பாத்தீங்கன்னா 16/7/2026 சரிங்களா, அப்பவே நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ வினாத்தாள் வழங்கப்படக்கூடிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைலிங்குவலா தான் கொடுப்பாங்க. சோ நீங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஒரு சில தமிழ் எழுதிருப்பாங்க, ஒரு சில இங்கிலீஷ்ல படிச்சாதான் புரியும். சோ அதனால கொஸ்டின் வந்து பைலிங்குவலா தான் இருக்கும். ஆஃப்லைன்ல தமிழ் மற்றும் ஆங்கிலம் தனித்தனியாக நடத்தப்படும். ஓகேங்களா. சோ வினாத்தாள்களுக்கான விளக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேக்ஸ் பகுதிக்கு நமக்கு வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவாங்க சரிங்களா. மற்ற மேக்ஸுக்கு வந்து வீடியோ அனுப்பிடுவாங்க. மற்ற விஷயத்துக்கு கொடுப்பீங்களா சார்னா கண்டிப்பா இருக்கு, உங்களுக்கு டிஸ்கஷன் கிளாஸா அது அமைஞ்சிரும். இன்னொன்னு என்னன்னா ஸ்டாஃபோட அவைலபிலிட்டி பொறுத்து கூட நம்ம வீடியோ கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு டிஸ்கஷன் கிளாஸா கொடுப்பாங்க. ஓகேங்களா. சோ பாடத்திட்ட தேர்வுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 43 தேர்வுகள் இருக்கு. சோ பாடத்திட்டத்தின் வாரியாக பாத்தீங்கன்னா 36 தேர்வுகளும், ஒரு முழு தேர்வு ஒரு 5 இருக்கு. அதுக்கப்புறம் முழு தேர்வு மற்றும் தமிழ் தகுதி தேர்வு வந்து ஒரு 2 இருக்கு. ஓகேங்களா. தமிழ் தகுதி தேர்வோட சேர்த்து ஒரு 2 தேர்வு இருக்கும். பாடத்திட்டத்தின் வாரியாக 36 தேர்வுகளும், அதுக்கப்புறம் அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு 5 தேர்வுகளும் இருக்கும். அதுக்கப்புறம் 2 தேர்வுகள் தமிழ் தகுதி தேர்வோட சேர்ந்ததாக நமக்கு அமையும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. சோ இது வந்து உங்களுடைய ஷெட்யூல் சரிங்களா. சோ பார்ட் 1 டெஸ்ட் 1 ஞாயிற்றுக்கிழமை 2/8/2026 அன்னைக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுடைய சிலபஸுக்கு அடிப்படையில தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. பாருங்க, தமிழ்ல சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும், தொகுப்பு முறை, புவியியல், வேதியியல் இருந்து ஒரு தலைப்பு, உளவியல், மனித வளர்ச்சி மேம்பாடுல இருந்து ஒரு டாபிக், கணிதம், ஜனவரி மாதம் நடப்பு நிகழ்வுகள் கொடுத்திருக்காங்க சரிங்களா. சோ அதே மாதிரி தான் எல்லாத்துலயும் ரொம்ப சிம்பிள் டாபிக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க, ரொம்ப பெருசான டாபிக்ஸ் எல்லாம் கிடையாது. கரெக்டா அந்த 1 வீக்ல வந்து நீங்க பாருங்க, இப்ப 2ஆம் தேதி நீங்க எழுதுறீங்களா, அதுக்கப்புறம் 5ஆம் தேதி 3, 4 சரிங்களா, அதுல படிக்கிற அளவுக்கு தான் கொடுத்திருப்பாங்க பாருங்களேன். இதுல அதிகமா இருக்கும், பட் இதுல பாருங்க கம்மியா இருக்கும். ஏன்னா 2 நாள் தான் நமக்கு கேப் இருக்கு. சோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா பொறுமையாக நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்க டெட் டிஆர்பிக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க, எஸ்ஜிடி படிச்சிருப்பீங்க, டெட் டிஆர்பி எல்லாமே படிச்சிருப்பீங்க. சோ அதே சேம் சிலபஸ் தான் பிளாக் எஜுகேஷன் ஆபீஸ்ல இருக்கும் போது கொஸ்டினுடைய தன்மை மட்டும் தான் மாறப்போகுது. அப்போ கண்டிப்பா நீங்க சாலிடா நீங்க வந்து இதை நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேங்களா. சோ பார்ட் 1 பார்ட் 2 அது பாருங்க, ஒரு இடையில வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. ரிவிஷன் டெஸ்ட் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா. டெஸ்ட் நம்பர் 7 வந்து 23/8/2020 நடக்குது. சோ இதோட முன்னாடி இருக்கிற எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பிளான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நான் 5 முழு மாதிரி தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னது தெரியுங்களா. சோ அதுல இடையில வந்து ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட் வச்சிருக்காங்க. லாஸ்ட்ல வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பிளஸ் வந்து முழு மாதிரி தேர்வு வச்சிருக்காங்க. பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தகுதி தேர்வையும் சேர்த்து 2 முழு மாதிரி தேர்வுகளும் உள்ள வச்சிருக்காங்க. ஓகேங்களா. சோ இதுதான் அதோடைய விஷயம். சோ ரொம்ப எளிமையானதாக இருக்கும். நீங்க கொஞ்சம் பொறுமை. இப்ப பாருங்க, தமிழ்லாம் பாருங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கு இயல் வயசுல கொடுத்தாங்க. 10ஆவதுல இயல் 4 படிங்க, 10ஆவதுல இயல் 5 படிங்க. ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் கொடுத்துதான் உங்களை வந்து ட்ரெயின் பண்ண போறாங்க சரிங்களா. அதனால இதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, நான் இதையே இப்பவே நான் சொல்றேன்னா நிறைய டைம் இருக்கு. இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, பிளாட்டினம் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா. சோ நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதை நேர்த்தியாக உங்களுடைய திட்டங்களை வகுத்துக்கிட்டு, சோ நமக்கு கொடுத்திருக்க ஷெட்யூல் இதுதான். சோ இந்த ஷெட்யூல் நம்ம இதெல்லாம் படிக்கணும். அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் முடியும் பொழுது பர்டிகுலரா இந்த டாபிக்ல நான் வெல்ஃபேரா இருக்கேன், என்னுடைய சைக்காலஜி அதாவது சைல்டு சைக்காலஜில நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அது வந்து என்னுடைய இலக்கிய பகுதியில நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு 3-4 பகுதியில நீங்க ஸ்ட்ராங் ஆயிடணும். அதுக்கு தகுந்தாப்படி உங்களை நீங்க வடிவமைச்சுக்கணும். இந்த டெஸ்ட் ஷெட்யூலும் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு சரிங்களா. நீங்க ப்ராப்பரா கொண்டு போனீங்க அப்படின்னாவே ஈஸியா ரொம்ப ரொம்ப எளிமையாக அழகா இதுல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டையுமே உங்களால கவர் பண்ணிக்கிட முடியும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மறுபடியும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப 7வது டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்ங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 14வது டெஸ்ட் மறுபடியும் ஒரு ரிவிஷன் டெஸ்டா இருக்கும். சொன்னல 15வது டெஸ்ட்ல ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சிருப்பாங்க செகண்ட் செட்டுக்கு. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்மே பகுதியா தான் பிரிச்சிருப்பாங்க. ஜூன்ல ஒரு பகுதி, ஜூன்ல 2வது பகுதி, ஜான்ல ஒரு பகுதி, ஜான்ல 2வது பகுதி அப்படிங்கன்னா ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 2 நாள்ல படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா. சோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த குரூப்லயே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஒரு சிலர் வந்து டே டு டேல படிப்பாங்க, ஒரு சிலர் வந்து 1 வீக் ஒன்ஸ் படிப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. சோ அதனால வந்து நமக்கு எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க தோணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருவாங்க. ஓகேவா. சரிங்க சார், இதுல வேற என்ன சார் இருக்கு அப்படிங்கறது பாக்கணும். சோ பிஇஓ தேர்வுக்கான மாதிரி தேர்வுகள் அட்டவணைப்படி தமிழகம் முழுவதும் உள்ள டாப் ஐஏஎஸ் அகாடமியுடைய 87 கிளைகளிலுமே நேரடியாக கொடுக்கப்படும். இதை நீங்க ஆஃப்லைன்லயும் இருக்கு, ஆன்லைன்லயும் இருக்கு. உங்களுடைய கன்வீனியன்ட் என்னவோ அது அடிப்படையில் நீங்க அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். சோ அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு
சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஆப்டா தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். சோ டெட் டிஆர்பி தாண்டி பிஇஓ படிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த டெஸ்ட் பேட்ச் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அறிவோன்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தது. தெய்வாதீனமா அந்த அறிவோன் டெஸ்ட் பேட்ச் நான் தான் ரிலீஸ் பண்ணேன். அதே வாய்ப்பு எனக்கு மறுபடியும் பிஇஓக்கு மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு என்னையே தேடி வந்திருக்கு. புரியுதுங்களா? நான் அதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறேன். சோ ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் 2வது முறை 2025 நான் தான் கொடுத்தேன், 2026 நான் தான் கொடுக்குறேன். சோ இதுவே எனக்கு நானே ஒரு பெரிய கிஃப்டடா அதை நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இவ்வளவு நாள் அங்க எங்க சுத்திட்டு கரெக்டா பாருங்க, நான் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? மேபி எனக்காக அதை ஒதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே பிஇஓ ரிசல்ட்ட கூட நானே வந்து அலௌன்ஸ் பண்றதுக்கு வந்து வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, 36 தேர்வுகள் பாடத்திட்டத்தின்படி இருக்கும். 125 வினாக்களுக்கு நடத்தப்படும். சோ 5 தேர்வுகள் வந்து 200 மதிப்பெண்களுக்கு நமக்கு நடத்தப்படும். சோ 2 தேர்வுகள் வந்து முழு மாதிரி தேர்வு, அதாவது தமிழ் தகுதி தேர்வோடு சேர்ந்திருக்கும். விருப்பமுடமாக அட்டவணை திருப்திகரமாக இருந்தால் பயிற்சியில் சேர்ந்து கொள்ளலாம். அருகில் உள்ள டாப் 5 கிளையை வந்து நீங்க போடலாம். சோ இதுல இன்னொரு என்ன சார் அப்படின்னா, நம்ம 18th ஆனிவர்சரிக்குள்ள நுழையிறோம். 17 ஆண்டு காலத்தை கடந்து 18வது ஆண்டு காலத்துக்குள்ள நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனம் வந்து, அதாவது நம்மளுடைய நிறுவனம், நம்முடைய குடும்பம் 17 ஆண்டுகளை முடித்து 18வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறோம். சோ அதுக்காக மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க சாரு. சோ அப்ப பாருங்க, நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஆஃப்லைன்ல நியூ ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 5க்குள்ள, ஏன்னா ஆகஸ்ட் 3 வந்து நமக்கு இது ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்கு. சோ ஆகஸ்ட் 5 வரைக்கும் நீங்க அட்மிஷன் நியூ ஸ்டூடெண்ட் போட்டீங்கன்னா 4000 இருக்கும். ஆனா பட் ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் வந்து 4.5, ஒரு 500 கம்மி பண்ணிடுவாங்க. சோ ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கும்போது 3.5 ஸ்டாண்டர்ட், ஆனா ஆஃபர்ல 3000 கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இதே வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா 4000 இருக்கு. சோ 3.5 கொடுப்பாங்க. இதே வந்து ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 3000, அதுக்கு 2.5 வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆஃபர் வந்து ஆகஸ்ட் டில் 5 வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ பைலிங்குவல் கொஸ்டின் ஆஃப்லைன் யூ ஹேவ் டு பே த 300 எக்ஸ்ட்ரா. சரிங்களா? பைலிங்குவலா எனக்கு வேணும் அப்படின்னா 300 எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ பயிற்சி கட்டணத்துடைய விதிமுறைகள் இங்க கீழே கொடுத்திருப்பாங்க. சோ தாங்கள் செலுத்திய பயிற்சி கட்டணம் எக்காரணம் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது. ஏன்னா இது எல்லா இடத்துலயுமே நம்ம கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்க? இது வந்து போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்ல இருக்கு. சோ பாருங்க, இதுல ஒரு மெயின் விஷயம் என்ன, இப்ப ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னால ஆஃப்லைன்ல கண்டினியூ பண்ண முடியல சார், நான் ஆன்லைன்ல நான் பாத்துக்குவா அப்படிம்பாங்க. சோ ஆஃப்லைன் டு ஆன்லைன் மற்றும் ஆன்லைன் டு ஆஃப்லைன் மாறிக்கொள்ள முடியாது. அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ரொசீஜர், அது வந்து மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? உங்களால அதை டே கண்டினியூ பண்ண முடியாது. சோ அடுத்து பாருங்க, ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுக்கு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பிடிஎஃப் வெப்சைட் மூலமாக இருக்கும். சோ சிபிடி தேர்வு முறை கிடையாது. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெக்னாலஜி, நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்றதுல ஒன்லி ஃபார் ஓஎம்ஆர் ஷீட் கண்டக்ட் தான். சரிங்களா? அதே ஆன்லைனா இருந்தீங்கன்னா 9342326500 7695856500 8668029422 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. சோ உங்களோட என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆஃப்லைன் இருக்கும்போது நம்மளுடைய தமிழகம் 87 பிரான்ச்ல நீங்க எங்க வேணாலும் போய் நீங்க ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஆன்லைனுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்க இருக்கு. அடுத்தது பாருங்க, இதுல வந்து நம்மளுடைய வெற்றியாளர்கள் கொடுத்திருப்போம். யாரிடம் சந்தேகம் கேட்க வேண்டும், பொறுப்படுவராக இருப்பார். இதெல்லாம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ரூல்ஸ் தான். சோ அடுத்தது வந்து நம்மளுடைய வெற்றியாளர்கள் 2027ல யூஜிடிஆர்பில பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி யூஜிடிஆர்பி 2024ல பாருங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க முன்னாடி பார்த்தது ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பாருங்க, இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஜிடில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 340க்கு மேல 2025ல வந்து எஸ்ஜிடி எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்மளுடைய கிளைகள். சோ இதுல எந்த கிளைகள்ல வேணாலும் நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ டாப் ஐஏஎஸ் அகாடமி எப்பவுமே வந்து உங்களுக்கான சேவைகளை கண்டிப்பா தொடரும். இந்த பிஇஓ டெஸ்டுக்கான ஒரு விஷயம், அதாவது இந்த பிஇஓ டெஸ்ட் பிளாக் எஜுகேஷன் ஆபீசர்னு சொல்றோம். சோ இந்த ஒரு எக்ஸாம் வந்து புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்டக்ட் பண்றாங்க. சோ கண்டிப்பா இதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இயர்ல வரக்கூடிய பிஇஓ எக்ஸாமுக்கு உங்களுக்கு இப்ப இருந்தே படிக்கும்போது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா அது அமையும். சரிங்களா? சோ கண்டிப்பா இதே மாதிரி, ஏன்னா 2025 பிஇஓ எக்ஸாம் நான் தான் அனௌன்ஸ் பண்ணேன், 2026க்கு இப்ப நான் தான் அனௌன்ஸ் பண்றேன். இதே மாதிரி இந்த பிஇஓ ரிசல்ட்டையும் நான் தான் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எல்லாரும் பாஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க. சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர். சரிங்களா? எப்பவுமே உங்களுடைய முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும். முயற்சி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா சோம்பல் என்பது நம்மளை
கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோ பாய்சன் சொல்லலாம். ஏன்னா சோம்பல் என்பது சுயமளிக்கும் அப்படின்னு பிச்சமூர்த்தி கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதனால நல்லா படிங்க. சோ கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கும். இந்த ரிசல்ட்டோடைய வரிசையில உங்களுடைய ஒரு போட்டோவும் கண்டிப்பா ஒரு நாள் வரும் அப்படிங்கிற எல்லளவும் ஐயம் இல்ல. கண்டிப்பா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர். நன்றி, வணக்கம்.